நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நான் தியானபுரத்துலேருந்து வரேன். திருவாரூர் பக்கத்தில் உள்ள ஒரு சின்ன கிராமம்தான். அப்பா டிங்கரிங் வேலை பார்க்குறாங்க. அம்மாவுக்கு தைக்க தெரியும். அதனால் அப்பா ஒரு தையல் மிஷின் வாங்கி கொடுத்துருக்காங்க. அதனால் அம்மா தைச்சி சம்பாதிக்கிறாங்க. அண்ணன் 9th ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்க. நான் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியில் படிக்கிறேன். எங்கள் வீட்டுக்காரங்க டிங்கரிங் வேலை தான் பார்க்குறாங்க. அவங்க 500 தான் சம்பளம் வாங்குவாங்க. அதை வச்சு தான் நாங்கள் சாப்பிட்டுக்கணும், அதை வச்சு தான் படிக்க வைக்கணும். எல்லாமே அதில் தான் இருக்குது. முடியலைன்னா கூட வேலைக்கு போயிடுவாங்க. ஏன்னா பொண்டாட்டி பிள்ளைங்க பட்டினியாக இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறதுனால போயிடுவாங்க. இதுலேயும் என் பொண்ணு இந்த ஸ்கூலில் பாடி அதை தமிழ்த்தாய் வாழ்த்து பாடினுச்சு. அதை வச்சு பார்த்து தான் டீச்சர்லாம் சொன்னாங்க, இது மாதிரி சூப்பர் சிங்கரில் அழைச்சிட்டு போங்க, பாப்பாவுக்கு நல்ல ஃபியூச்சர் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. நானும் 3 வருஷத்துக்கு முன்னாடியே போயிருந்தேன். அப்போ பார்வதி அக்கா தான் என்னை ஜட்ஜ்மெண்ட் பண்ணாங்க. அப்போ நீ நல்லா பாடுற அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட் லெவல் என்னை செலக்ட் பண்ணாங்க. அவர் 2வது லெவல் என்னால் வர முடியல. எனக்கு அவ்வளோவா விவரம்லாம் தெரியாது, அதனால் என்னால் வர முடியல. அதுக்கப்புறம் தான் நான் பாப்பாவை அந்த மியூசிக் டீச்சர்கிட்ட அழைச்சிட்டு போய் நான் கற்றுக்க வச்சேன். கர்நாடகம் கற்றுக்கிட்டு இருக்குது. எங்கள் ஊரில் அந்த ஒரு வசதி கிடையாது. டீச்சர் வச்சு சொல்லிக் கொடுக்குற வசதி இல்லை. நாங்கள் கிராமம், அதனால் அங்கே டவுனுக்கு அழைச்சிட்டு போகணும். அது 6 12 ரூபா கொடுத்து அங்கே அழைச்சிட்டு போகணும். அதையும் வேஸ்ட்டு பண்ண வேணாம், நம்ம செலவு பண்ண வேணாம். அவங்க சம்பளம் 500 ரூபா தான். அதில் எங்களால் அந்த பொண்ணை 12 ரூபா கொடுத்து 24 ரூபா கொடுத்து என்னால் அழைச்சிட்டு போக முடியாத சூழ்நிலைனால சைக்கிளில் வச்சு அழைச்சிட்டு போவேன். அங்கேயே உட்காந்து பாப்பாவை அழைச்சிட்டு வீட்டுக்கு வருவேன். இந்த ஸ்கூலில் எல்லாருமே எங்களுக்கு உதவி பண்ணுறாங்க. அதனால தான் என் பிள்ளைய வளர்த்துட்டு வந்துருக்கு. இப்போ கூட இந்த டீச்சர் எனக்கு பணமெல்லாம் கொடுத்து தான் சார் உதவி பண்ணி எங்களை வர தராங்க. டெய்லி வர்ற நேரம்லாம் அவங்க ட்ரெஸ் எடுத்து கொடுக்குறாங்க, எங்களுக்கு பணம் கொடுத்து வர சொல்கிறாங்க. என் பொண்ணு அவங்க மூலியமாக தான் இப்போ எல்லோரும் உதவி செஞ்சு எங்களை இவ்வளோ தூரத்துக்கு அனுப்பி வச்சுருக்காங்க. அவங்களுக்கும் இந்த நேரத்தில் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். என் பொண்ணை பெற்றதுனால நான் ரொம்ப பெருமைப்படுறேன். எங்களோட வாழ்க்கையை அந்த பொண்ணு தான் உயர்த்த போகும், இந்த நம்பிக்கையோட. எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னா அம்மா பேசினது. அதில் ஒரு ஊர்லேருந்து உனக்கு மியூசிக் சொல்லிக் கொடுக்கறதுக்கு வேறு பக்கத்தில் இருக்கிற ஒரு சிட்டிக்கு போய் டவுனுக்கு போய் வரத்துக்கு பஸ்ஸில்னா 6 ரூபா 12 ரூபா செலவாகும்னு அது சேமிக்கிறதுக்கு சைக்கிளில் ஒன்று கொண்டு வருது. அது ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது எனக்கு. இது ஒரு 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 குழந்தைக்காக தாய் தந்தையார்கள் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க, என்ன அவங்க எதிர்காலத்துக்காக என்ன தியாகம் பண்ணுறாங்கன்றதுக்கு ஒரு உதாரணமாக இருந்தது. உனக்கு அந்த மாதிரி தாய் தந்தையை கிடைச்சிருக்கும் போது நீ ரொம்ப முன்னுக்கு போவே, நீ ரொம்ப ரொம்ப முன்னுக்கு போவே.
பிரீத்திகா, ஃபோக் சாங்ஸ் உனக்கு ரொம்ப பிடிக்குமா? இந்த மாதிரி இருக்கிறது ஃபோக் சாங்ஸ் ரொம்ப பிடிக்கும். உன் வாய்ஸுக்கு அதுக்கு ரொம்ப கரெக்டாக இருக்குது. அந்த ஓப்பனாக பாடுறதுன்றது வந்து அவ்வளோ சுலபமானது இல்லை. அதுக்கு சாதாரணமாக பாட்டு பாடுறதுக்கு நம்ம எவ்வளோ சக்தி செலவு பண்ணுறோமோ அதை விட 2 மடங்கு ஜாஸ்தி செலவு பண்ணணும். அதில் ஓப்பனாக பாடும்போது ஸ்ருதி சேர்றதும் கஷ்டம். நீ பர்ஃபெக்டாக சங்கதியெல்லாம் ரொம்ப சுத்தமாக வருது, எல்லாம் கரெக்டாக பாடின. எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு சின்ன சங்கதி அது மிஸ் ஆச்சு. அது கூட அழகாக இருந்தது. அது மிஸ் ஆனாலும் கூட அபஸ்வரமாக கேட்கல. அந்த எனர்ஜியோட பாடுறது வந்து அநேகமாக உன் மண் வாசனை, நீ இருக்கிற அந்த இடத்தின் மண் வாசனை. இந்த பாட்டு நீ பாடினது எனக்கு ரொம்ப 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 பிடிச்சிருக்கு. தேங்க்யூ சார். காட் பிளஸ் யூ. தேங்க்யூ. பிரீத்திகா, உங்கள் வாய்ஸுக்கு ரொம்ப சூட்டான மாதிரி ஒரு சாங் செலக்ட் பண்ணி அழகாகவே பாடினீங்க. அதுக்கு அந்த சாங் கொடுக்க வேண்டிய பஞ்ச் எல்லாம் அப்படியே நல்லா இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஆல் தி பெஸ்ட். பிரித்திகா, கரெக்டான பாட்டு, அழகாக பாடி நல்ல பேர் வாங்கிட்ட. சூப்பராக இருந்தது. கீப் இட் அப். தேங்க்யூ சார். தேங்க்யூ மேம். தேங்க்யூ சார். Congratulations! நிப்பான் பெயிண்டோடைய கலர்ஃபுல் பிளாப் ஷவர் உங்களுக்கு கிடைச்சிருந்தது. ஐ திங்க் இந்த வெற்றி உங்களுக்கு மட்டும் இல்லை, உங்களுடைய அம்மாவையும் போய் சேரும். ஸோ ரித்திகாவுடைய அம்மா மேரிக்கா, ரித்திகாவுடைய டீச்சரும் வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன், அவங்களும் மேரிக்கா. ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இந்த சர்ச்சஸ் முன்னால் என் பொண்ணும் பாடுது. நான் இது நினச்சி கூட பார்க்கவே இல்லை. அதை வந்து வாங்கியிருக்குங்க போது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதுக்கு முதல் காரணம் யாருன்னா எங்கள் டீச்சர், எங்கள் ஸ்கூல் டீச்சர், ஹெட் மாஸ்டர் எல்லாருமே. எங்கள் கவர்மெண்ட் ஸ்கூல் தான் இருந்தாலும் என் பொண்ணுக்கு அவ்வளோ உதவி செய்கிறாங்க. எங்கள் ஊர்லேயும் உதவியெல்லாம் செய்கிறாங்க. ஆனால் நாங்கள் வந்து ரொம்ப ஏழ்மை தான் இருந்தாலும் எங்களுக்கு வர்றதுக்கு எல்லாத்துக்குமே டீச்சர் செய்கிறாங்க. இந்த புடவை கூட டீச்சர் தான் கொடுத்தாங்க. அதனால நான் பெருமையாக தான் நினைக்கிறேன். நான் வந்து அதை வந்து ஒரு இதாகவே நினைக்கல. டீச்சர் சுகந்தி டீச்சர். அம்மா வணக்கம் சுகந்தி அம்மா. படிப்பு எப்படி நல்லா படிக்கிறா? நல்லா படிப்பா சார், நல்லா படிப்பா. அது கூட முக்கியம். ஃபர்ஸ்ட்ல வருவா, எல்லாம் ரேங்க் ஃபர்ஸ்ட். வெரி குட். டிராயிங் நல்லா பண்ணுவாங்க. காம்படிஷன் எல்லா காம்படிஷன்லயும் ஃபர்ஸ்ட்ல தான் வருவாங்க. ஸ்போர்ட்ஸ்ல கூட இருப்பாளா? ஸ்போர்ட்ஸ்ல கூட இருக்கா, எல்லாத்துலயுமே நல்லா இருப்பா. எக்ஸலென்ட். ரொம்ப லக்கி நீ. இந்த மாதிரி பேரண்ட்ஸ் கிடைக்கிறதும் லக்கி. அந்த மாதிரி ஒரு 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 ஆசான் கிடைக்கிறதும் ரொம்ப கஷ்டம். அப்பா அம்மாக்கு அப்புறம் அவங்க தான் உங்களுடைய எதிர்காலத்துக்கு நல்ல வழிகாட்டியாக இருக்கிறவங்க டீச்சர். இவ ஹார்ட் ஒர்க் போடுறது மட்டும் இல்லை, ப்ரொடக்ஷனில் உள்ள ஒவ்வொருத்தரும் அவளுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. அதுதான் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதுக்காக எல்லாருக்குமே நாங்கள் நன்றி செலுத்திக்கிறோம். தேங்க்யூ. அவரு சொல்லணும், பாப்பா போட்டிருக்க ட்ரெஸ்ஸு கூட மாக்கா பாத்தன் தான் வாங்கி கொடுத்தாங்க. அதையும் இப்போ சொல்லிக்க நான் இது ஒரு குடும்பம். இந்த குடும்பத்தில் எல்லாருமே பங்காளி ஆயிட்டாங்க. அதனால யாருக்கு யார் உதவி பண்ணாலும் அது ரொம்ப அபூர்வமான விஷயமா நம்ம நினைக்கவே கூடாது. இட்ஸ் வெரி நைஸ் ஆஃப் both of you to have helped her. இது ஒரு குடும்பம். Such a beautiful family. God bless you அம்மா. ரொம்ப சந்தோஷம். பிரீத்திகா, நானும் ஏதோ ஒன்று செய்யணும்னு தோணுது எனக்கு. உங்களுக்கு ஏதோ ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன? ஏதோ ஒன்று ரொம்ப ஒரு ஆசை, பெரிய ஆசை என்ன இருக்கு? ஏரோப்ளேனில் போகணும். நாங்கள் ஃபேமிலி 4 பேரும் போகணும். இப்போ 4 பேருக்கும் எங்கேயாவது ஒரு இடத்துல போகிறதுக்கு டிக்கெட் வாங்கி கொடுக்குறேன். தேங்க்யூ. நிறைய பிளெஸ்ஸிங்ஸ் உங்களுக்காக நம்மளுடைய நடுவர்கள் பார்த்துட்டு இருக்கிற எத்தனையோ பேர் கொடுக்க போறாங்க. இந்த பிளெஸ்ஸிங்ஸ் எல்லாம் நம்ம பத்திரமா பாதுகாப்பா வச்சுக்கிட்டு சூப்பரா அவங்கள பெருமைப்படுத்துற மாதிரி பாடணும், ஜெயிக்கணும். ஓகே பிரித்திகா, பி ஸ்ட்ராங், பி பிரேவ், பி a winner பிரித்திகா. ஓகே.